Bhagavathy kitchen. நான் மாலா பாலசுப்ரமணியன். இன்னைக்கு நான் உங்களுக்கு மேங்கோ சாகோ கோகனட் மில்க் டெசர்ட் செஞ்சு காட்ட போறேன். இது ஒரு ஹெல்த்தியான டெசர்ட், வெயிலுக்கு ஏத்த டெசர்ட். இப்போ மாம்பழ சீசனுங்கிறதுனால நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல கொடுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. புது வீடியோஸ் பத்தின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். மேங்கோ சாகோ கோகனட் மில்க் டெசர்ட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் இங்கே 1/2 கப்பு வந்து கோகனட் மில்க் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ஜவ்வரிசியை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு பங்கினிப்பள்ளி மாம்பழத்தை வந்து அது தோல் எடுத்து அந்த பல்ப்பு வந்து சுகர் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் தான், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டெசர்ட். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கிளாஸ் எடுத்து இந்த மேங்கோ பல்ப்பு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூனு அந்த கிளாஸில் ஊற்றிக்கணும். அதுக்கு மேலே வந்து இப்போ ஜவ்வரிசி சாகோ ஆட் பண்ணிக்கணும். இப்போது மேங்கோ சீசன்னால் நீங்கள் இந்த மாதிரி வந்து டெசர்ட் செஞ்சு சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே வந்து கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கணும். நான் மேங்கோ பல்ப்பில் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால திருப்பி எந்த ஸ்வீட்டும் எதுவும் ஆட் பண்ணலை. திருப்பி வந்து நம்ம இதே மாதிரி தான் லேயர் ஆட் பண்ணிக்கணும். மேங்கோ திருப்பி மேலே வந்து ஜவ்வரிசி போட்டுக்கணும். மேங்கோ ஆட் பண்ணிவிட்டு மேங்கோ பல்ப் போட்டாச்சு. சிம்பிளான ரெசிபி தான் இது. நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நட்ஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம். சும்மா மேலே வந்து கார்னிஷுக்கு 2 மேங்கோ பீஸ் வைக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மேங்கோ சாகோ கோகனட் மில்க் டெசர்ட் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.